என்னடா புதுசு புதுசா சொல்ற? உட்காரு. ஒரு நிமிஷம் சொல்லுங்க டீச்சர். பிள்ளைங்க வந்தாங்க, எல்லாரும் வந்துட்டாங்களடா. சுத்தம் இல்லையா? அவங்க எதுவும் சொல்லலையே. அப்படியா? நீங்க கேட்டு சொல்றீங்களா? ஹே, இது யார் கட்சி? இது அந்த சிவனேந்தா இருக்கான்ல. என்ன ராஜாஜி ராஜா, உங்க ராதா கரெக்டா வந்தாங்க. உங்களை ஞாபகமா வச்சிருக்கானா? இது ஏன் கர்ச்சிப்? என்ன சொல்றீங்க? உங்க கர்ச்சீஃபா? இப்பதான் கேட்டேன் அவங்க அக்கா கர்ச்சீஃப்னு சொன்னா. இருங்க கேப்போம். சிவனேந்தா, டேய் சிவனேந்தா, இது யார் கர்ச்சீஃப்? உன்னத்தானு கேக்குறேன், சொல்லு. இது யார் கர்ச்சீஃப்? எங்க அக்கா கர்ச்சிப் தான் டீச்சர். என்னடே? எங்க அக்கா கர்ச்சிப் தான் டீச்சர். இல்ல டீச்சர், இது ஏன் கர்ச்சிப் தான். டீச்சர் அவங்க கர்ச்சீஃப்ங்கறாங்க, நீ உங்க அக்கா கர்ச்சீஃப்ங்கற. டேய் உண்மையை சொல்றா? நிஜமா எங்க அக்கா கர்ச்சிப் தான் டீச்சர். எங்க அக்கா தரும்போது சேகரும் கூட தரணும். வேணாம்ட்டு கேளுங்க. யாரு அந்த பெரிய மனுஷர் கூட இருந்தாரா? எங்க அந்த பெரிய மனுஷர் எழுப்பு. சேகர் சார், சேகர் சார் எந்திரிங்க. யார் கர்ச்சீஃப்ங்க? உங்க அக்கா குழுக்கு தான் டீச்சர். கொடுக்கறப்ப நீங்க கூட இருந்தீங்க. என்ன டீச்சர் இப்படி சொல்றானுங்க? அதான் எனக்கும் புரியல. ஹே, இது ஏன் கர்ச்சிப்டா? எப்பதான் எடுத்தீங்க? ஏய் டீச்சர், நாங்க ஒண்ணு யார் கர்ச்சிப் எடுக்கல. இது எங்க அம்மா சத்தியமா எங்க அக்கா கர்ச்சிப் தான். வேணா வாங்க, நான் எந்த கொள்ளைனாலும் சத்தியம் பண்ணேன். என்ன சொல்லுதான்? கோயில்ல வந்து சத்தியம் பண்ணி கொடுக்கறானுங்களா? சத்தியம் பண்ணி கொடுக்கதானுங்களா? சரி, அவ அக்கா கர்ச்சிப்பாவே இருக்கட்டும். விடுங்க டீச்சர். உட்கார சொல்லுங்க. உட்காருங்க. அது சரி, நீ ஏங்க போய் சத்தியம் விட்ட? அது அவங்க கர்ச்சிப் தானே. நான் என்ன சூட முத்தே சத்தியம் பண்ணேன்? சும்மா தானே பண்ணேன். அதெல்லாம் ஒன்றும் பலிக்காது. அட போடா லூசு. நம்ம சுந்தர் அப்பா எப்படி செத்தாருன்னு தெரியுமா? எப்படி செத்தாரு? போய் சத்தியம் பண்ணதுனால வயிறு ஊசி செத்து போயிட்டாரு. எங்க அம்மா சொல்லிச்சு. நிஜமாவளா? ஆமா, எங்க அம்மா மேல சத்தியமா. வெளிப்ப என்ன பண்ண? இதுக்கு ஒரே வழிதான் இருக்கு. அந்த டீச்சர் போய் இந்த கட்சிப்பு கொடுத்துருவோம். சரி வாழப்பனா. வா போ வா. கர்ச்சிப்பு கொடுக்கணும் சொன்ன. இப்ப அம்மா கொடுக்காம ஓடி வந்தா? யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏடி பொய் சத்தியம் பண்ணிருக்கல? அடையப்பா, நீ பொய் சத்தியமே பண்ணதில்ல பாரு. இந்த கர்ச்சிப்பு எவனு கிடைச்சிருந்தானோ பொய் சத்தியம் தான் பண்ணிருப்பான். ஒரு போய் கொடுக்க மாட்டான். ஏடி
எல்லாம் இப்படி பேச ஆரம்பிச்சிட்ட இனிமே எல்லாம் அப்படிதான் ஆயம்ல அந்த டீச்சர் வந்து நீ ஆளே மாத்தல உங்கள்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். காலேஜ் ஸ்ட்ரைக் முடிஞ்சு போச்சு. வியாபாரி ஒருத்தர கூட்டி தர விட்டான். ஏதாவது காய்ச்சல் விட்டாவா? நீங்க என்ன 2 பேரும் வரையா? பின்னாடி வராமாமா. அவனை வரீங்க பாத்து போங்க. இப்படி சொல்லிட்டு போறாரு. வியாபாரி ஒத்துக்கிட்டாமல இருக்கல. என்ன பண்ண? செத்தோம். காலையிலேயே எவ்வளவோ சாமியை கும்பிட்டு வந்தோம். ஒரு சாமி ஒண்ணும் இல்ல. சை, யார் நம்மளாலும் இந்த சாமியை நம்ப கூடாது. சரி விடாமல, இது 2 நாள் இருக்கால, அதுக்குள்ள நம்மளுக்கு எப்படி ஐடியா கிடைக்காமல போயிட போகுது. வாழை போய் குளிக்கும். என்னடா அது? சாரி டீச்சர், இது உங்க கர்ச்சீஃப் தான். அன்னைக்கு நான் போய் சொல்லிட்டேன். இது ஏன் கர்ச்சீஃப்னு எனக்கு தெரியும். இப்பவே கொண்டு வந்து கொடுக்க. அன்னைக்கு எங்க அம்மா அம்மெல்லாம் போய் சீத்தியம் பண்ணிட்டேன். நான் ஒரு மாதிரியா இருந்தது. உங்கள்கிட்ட வந்து கொடுத்துட்டு போயிடலான்னு வந்தேன். லைபா சோப்லாம் போட்டு தோச்சிட்டேன். ஏன்னா மோந்து பாருங்க, உங்க வாசம் அப்படியே இருக்கும். சரி, இது எதுக்கு எடுத்து வச்ச? உனக்கு எதுக்கு? இல்ல டீச்சர், உங்க ஞாபகமா இருக்கட்டும் தான் எடுத்து வச்சேன். ஞாபகமாவா? ஏன்? உங்களை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. இந்த இந்த ராஜாத்தி ராஜா படத்துல ராதா பார்த்தோன்னா ரஜினிக்கு பிடிக்குங்களா? இந்த மாதிரி டீச்சர். ரஜினி ராதாவா? அடி உனச்சு 3 நிலை விடல, அதுக்குள்ள வாய பாரு. போடா போ. டேய் இங்க வா. டீச்சர், இந்தா இத வச்சுக்க. இல்ல வேணாம் டீச்சர். ஹே வச்சுக்கோடா. வேணாம் டீச்சர். அட வாங்கிக்கோ. ஆனா ஒரு கண்டிஷன், யாரு கேட்டாலும் எப்பவும் போல உக்காக்குள்ளதுன்னு சொல்லு. சரியா? சரி டீச்சர். இந்தா. தேங்க்யூ டீச்சர். எங்கடா போன? டீச்சர், டீச்சர் கர்ச்சீஃப் எனக்கே தந்தாங்க. என்ன சொல்லுத? உனக்கே தந்துட்டாங்களா? மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் அஞ்சி பூங்கொடி. தம்பி, ரொம்ப ஆடாதானே. நாளைக்கு சனிக்கிழமை காய்ச்சமுக போகணும். இதுதான் ஐடியா இருக்கா? ஐடியா இருக்கா? என்னடா ஐடியா இருக்கு? சொல்லல, என்னடா ஐடியா இருக்கு? என்னடா உண்மையாவே குத்திட்ட? அப்புறம் நாளைக்கு காய்ச்ச முக்க போகாம இருக்கணும்னா இது ஒண்ணுதான் வழி. இந்த அப்படி நீனும் குத்திக்கா. எனக்கெல்லாம் வேண்டாம்ப்பா. அப்படின்னா என்ன பண்ண போறியா? நான் கமல் ரசிகர், குத்தாமலே நடிப்பேன். சரி, மாட்டிக்கிடாத. போல ஐயா நடிப்பு வந்து பாரு. நாங்கெல்லாம் எவ்வளவு நடிப்பு நடிச்சு எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கோம். எங்க கிட்டே வா, முள்ள வச்சு குத்தணுமாங்களா? லூசு போயிடும். என்ன நொண்டி நொண்டி வர? அம்மோ, வர வழியில நானும் சிவனிஞ்சாலும் நவப்பழம் பறக்க போனோமா, அப்போ ஒரு பெரிய காக்கா மூலி சரட்டுன்னு குத்திட்டுமோ. சரட்டுன்னு குத்திட்டா? ஆமாமா. அல்ல செருப்பட்டும்ல பையன் முள்ளு குத்தி இருக்கு. அங்கே இருப்ப அம்மா மருந்து கொண்டு வரேன். சரட்டுல குத்தி இருக்கு. கொண்டா காட்டு காட்டு காட்டு. என்ன பண்ணுத? தொடர்ந்து இழுப்புட்டோம்னு வச்சுக்காங்க. கண்ணாமல வெளியே வேண்டாம். முள்ளு வெளியே வரும். கொண்டா போட்டவன வெளியே வந்துடும். கொண்டா முள்ளு குத்தலமா எனக்கு. அப்போ குத்தல எனக்கு. இப்பதானே சொன்ன முள்ளு குத்திச்சுன்னு. நாளைக்கு காய்ச்சல் முக்க போறோம்ல. சரி, அதான் சிவனிஞ்சா சொன்னா முள்ளு குத்துன மாதிரி நடில வீட்டுல காய்ச்சல் போடுவோம். 2 பேரும் நடிச்சியலோ? 2 பேரும் நடிச்சியல? வா வா, அவட கேட்க வேண்டாம். அவன் ஏன்னு தெரியும். இல்ல இல்ல, வா வா வா. 2 பேரும் காய்ச்சமனா உங்களுக்கு பேதி எடுக்கா. வா. வேண்டாமா? இல்ல வா வா. விடுமா. நீ போய் சொல்லி அவன் போய் சொல்லு தெரியுங்களா? வா. வேண்டாமா?
கூப்பிடாதம்மா நம்ம கூப்பிடாதம்மா நம்ம கூப்பிடாதம்மா அம்மா இருக்காளவா? என்ன வாரு நம்ம விடுமா வாங்கம்ல நம்ம வேண்டாமா விடுமா அதான் கண்டுபிடிச்சேனே ஏன் நடிட்டு வர ஏறியவா ஆணி கமல் நடிப்பு நடிப்பு இன்னைக்கு வாங்க எக்கோ என்னதாயி? அம்மா அவனுக்கு முள்ளு குத்திட்டாம ஆமா, உனக்கு எப்படி பிள்ளை தெரியும்? அந்த திருட்டு தான் இவனுக்கு குத்தி இருக்கு ஏலே காலக்காமி ஏதாயி கொழு கொழுன்னு ரத்தம் வருது, முள்ளு குத்துறேன்னு சொல்லுத. உன் மகன் மொட்டையும் தான் ஏதோ புழுவுதான், அவனை பிடிச்ச என்னன்னு கேளு போ. அவனை மாட்டிட்டேல கால ரத்தம் வருதுல நீதான் போய் சொன்னியா? போய் சொல்ல போல ஐயா நடிப்பு வந்து பாரு. நாங்களாம் எவ்வளவு நடிப்பு நடிச்சு எவ்வளவு அவார்டு வாங்கியிருக்கோம். எங்ககிட்டே வா உள்ள வச்சு குத்தணுமாம்லா லூசு பையில. ஏலே நேசமா முள்ளு குத்துச்சா இல்ல நீயே எடுத்து குத்திக்கிட்டியா? ஓ நானே குத்தணும். எனக்கு லூசா பிடிச்சிருக்கு. வாண்ட போய் மருந்து கட்ட மாதிரி எனக்கு இது தேவைதான். ஏலே இப்ப எதுக்கு வீஞ்சிட்டு போற? ஊரப்பாவ மருந்து வேணுமா வேண்டாமா? மருந்து வேணா ஒண்ணு வேண்டாம். இங்க வாங்குறல்ல. ஏலே சிவனஜா இங்க வாங்குறல்ல. எப்போ சிவனஜா இன்னைக்கு ஒரு நாளைக்கு மாட்டை ஊத்துட்டு போறியா? சாயங்காலம் புள்ள எடுத்துட்டு வர்றதுக்கு அம்மாக்கு சங்கடமா இருக்குதுப்பா. அவுத்துட்டு போறியா? ஆட்டை அவுத்துட்டு போறேன் கத்தாத. அடேயப்பா சொன்னோனே ஒத்துக்கிட்ட. என்னல ஏதாவது ஐடியா பண்ணி வச்சிருக்கியா? ஆமா மாடு மேல ஏறி ஊர் சுத்த போறேன். போய இன்னைக்கு எது தடுத்து பேசுன? ஏய் அவனையே நோண்டுத இத புடி. எப்பா மாடு பத்திரம் பக்கத்திலே இருந்து மேய்க்கணும் சரியா? எந்த வயக்குள்ளயும் போகாம பாத்துக்க. காலு பத்திரம். ம் துணிஞ்சா வரலையா? அவனுக்குதான் முள்ளு குத்திட்டுல அவனே வரல கேக்க போங்கம்ல ஏன்ல காலையிலே அம்மிக்கிட்ட அடி வாங்குத? அதை விடுக்கா, அவளுக்கு வேற வேலை சொல்லி இல்ல. ஏக்கா சிவனிஞ்ச காலனி தடவை பத்தியா? அவனுக்கு நிஜமாலே முள்ளு குத்திருக்கோ? ஏன் அப்படி கேட்க? அது ஒண்ணும் இல்ல, நம்ம ஊர்ல ரஜினி படம் தான் ஓடுது, கமல் படம் எங்க ஓடுது. என்ன சொல்லுத? ஒன்னும் சொல்லலக்கா. சிவனிஞ்சா காய்ச்சம் கூட வரல, வீட்டுல என்னென்ன பண்ண போறானோ, ஜாலியா இருப்பான்ல. மஞ்சள் பூசும் மஞ்சள் பூசும் வஞ்சி பூங்கொடி கொஞ்சி பேசி கொஞ்சி பேசி கொஞ்சம் பைங்கிளி வாசப்பூவின் தேனே வண்ண நிலவே மானே காவல் ஏது கட்டுக்கள் ஏது காட்டாறு பாயும் போது ஹை வா வா மாடு மேய்க்க வந்து டீச்சர். மாடு மேய்க்க வந்தியா? லீவுனா மாடு மேய்க்க தான் வருவியா? இல்ல டீச்சர், லீவுனா காய்ச்சி தான் போவேன். முள்ளு குத்திட்டு அதான் மாடை ஊத்துட்டு வந்தேன். முள்ளு குத்திட்டா? என்னடா சொல்லுங்க டீச்சர்,
நீங்க எங்க போறீங்க? பார்த்தா தெரியலையா? ரைஸ் மில்லுக்கு தான். ரைஸ் மில்லுக்கா? நானும் அத்தா. நீ எதுக்கா? சும்மா அவங்க கூட துணைக்கு. அப்ப யாரு மாடு மேய்க்கிறது? மாடு எப்பவும் போல கட்டி போட்டேன், அது எங்கேயும் போவாது. கட்டி போட்டியா? வந்தே ஆகணுமா? சரி வா.